இயற்றிய மூதுரையிலிருந்து 30வது பாடலும் விளக்கமும் வழங்க வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை. பாடல் 30. சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். மரமானது மாந்தர் குறைக்கும் தனையும் மனிதர் வெட்டுகின்ற வரையும் குளிர் நிழலை தந்து மறைக்கும். குளிர்ச்சியான நிழலை கொடுத்து வெயிலை மறைக்கும். அதுபோல அறிவுடையார் சான்றார் சாம்தனையும் தாம் சாகும் வரை தீயனவே செய்திடினும் தமக்கு பிறர் தீமைகளை செய்த போதினும் தாம் அவரை ஆம்தனையும் காப்பர். தம்மால் இயன்றவரை அவரை காத்திடுவார். அதாவது மரத்தை வெட்டுகின்ற வரை அது வெயிலை மறைத்து குளிர்ந்த நிழலை தருவது போல் தாம் சாகும் வரை தமக்கு பிறர் தீமை புரிந்த போதிலும் சான்றோர் இயன்றவரை அவரை காப்பாற்றுவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். இத்துடன் ஔவையார் அருளிய மூதுரையில் உள்ள பாடல்களையும் விளக்கங்களையும் பார்த்தோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மூதுரையில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அதன்படி நடக்க முயற்சிப்போம். ஔவையார் அருளிய மூதுரை பாடல்களை விளக்கமுடன் வழங்க வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குநர்களான திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கமுடன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மூதுரையை இத்துடன் இன்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை 30வது பாடலும் விளக்கமும். தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.